ஷேய் எப்பா கொடியை தூக்கி சுதந்திர கொடி அதை வச்சு பலவற்ற கொடியாக வச்சு நாசம் பண்ணி வச்சுட்டான், நாசமாக ஆக்கிட்டான். சுடுகாட்டு எரிப்பு நீ சேர்த்து எரிச்சிட்டியாப்பா, வேஸ்ட்டோ. லட்சுமி நாராயணன் பெருமாள் எல்லா கணக்குலேயும் நீ எரிச்சிட்ட. சந்தோஷம், கணக்கு முடிஞ்சு வச்சுப்பா, சந்தோஷம். என்னப்பா இல்லை டைம் வெளியே கிளம்பையில் இந்த தண்டனை வாங்காமல் ஓடிக்கிட்டாலே தான்ல, அதை போய் மிதித்து பார்த்து நொறுக்கி விட்றா அப்படின்னு கொடுத்துட்டான். என் ஃப்ரெண்டு நண்பன் கொடுத்துட்டான்ப்பா. தண்டனை வாங்காமல் ஓடுதான் பார்த்தியா, ஒரு கையெழுத்துக்களை வாங்கி தின்னுட்டு பொண்டாட்டி புள்ளியோட நக்கிட்டாலே தானா மற்ற உள்ள எல்லாம் கைலாசத்துலேருந்தே மிதித்து போவேன். அதுக்கு டைம் கொடுத்துருக்கான். அந்த டயத்தில் வரையில் எல்லாம் தண்டனை வாங்காமல் ஓடிக்கிட்டாலே தானா அதில் மிதிப்பேன். அதில் மிதித்த மிதியில் குடல் மண்டை மூளை சிதறன்னு உள்ளே போட்டானா அந்த சிதற அடிக்கிறது நான் தான் அடிப்பேன். முக்கால் சத்தியம் எப்படி சிதறதுன்னு பார். சிதறனை விட்டு தான் தேடுவான். உட்காந்துருக்காரு கடவுள், உட்காந்துருக்காரு, நம்ம நடத்தக்கூடாது, நடத்தினா நம்மளை கொன்றுவார் அப்படின்னு, நம்மளை தூக்கி எறிஞ்சிருவார் அப்படின்னு அப்போ தான் வரும். இப்போ வராது. இப்போ அவன் வேறு கணக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஈஸ்வரன் பரமசிவன் வேறு கணக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க நிர்வாகத்தில் இப்போ நான் தான் காலை வைக்க எனக்கு கொடுத்துருக்கான். அப்போ என்ன நடக்கும்பா விஷ்ணு, நீங்கள் போட்ட கணக்கில் ஒன்றும் நடக்கலைன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஆட்டு தான். தப்பு கணக்கு கொடுத்து தப்பு கணக்கு ஓடுறவனுக்கு தண்டனை கொடுக்காம ஒரு பேப்பரை வச்சு கையெழுத்தில் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் இறங்கி அடிக்கேன் பாரு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஈஸ்வரன் என் நண்பன் கொடுத்துட்டான்ப்பா, ஆனால் டைம் போடுவான். அந்த டயத்தில் நீ போய் பாடுறா அப்படின்னு. அப்போ நெரிச்சி அடிக்கையில் தான் அரசியல்வாதி பூரா ஓடுவான், ஓட்டத்தில் இருப்பான். இங்கிட்டு ஓடவா அங்கிட்டு ஓடவா. ஏப்பா இன்னொரு கணக்கு கேட்டேன். சமீன் கணக்கு உள்ள பூரா கிடக்கான். லட்ச கோடி இடங்கள், லட்ச கோடி பணங்கள் பூரா அந்த குடும்பத்தார் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கான். ஜமீன் அதை எரிச்சிருவோம். அது எனக்கு முன்னாடி நான் எரிச்சிருவேன். இப்போ அரசியல்வாதி எரிச்சாச்சு. ஜமீன் கணக்கு எரிச்சோடனே தான் பத்திரப்பதிவு பூரா எரியும். பத்திரப்பதிவு எழுதி கொடுக்கானா அது எரியும். அது எரிக்கணும். எரித்தோடனே கண்டார ஒளிமை பத்திரப்பதிவில் உட்கார்ந்தவனை பூரா கல் தோசை இருக்கா, கல் தோசை, புரோட்டா தோசை, ஆம்லெட்டு தோசை. இப்போ நம்ம போடுற கணக்கு அவனுக்கு பல்ல எழுச்சிக்கிட்டிப்பான். பத்திரப்பதிவில் ஏற்கனவே சேத்தூர் பத்திரப்பதிவில் அவன் உட்காந்துருக்கான். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா ஒரு பத்திரப்பதிவில் அவன் உட்கார்ந்தாலும் எல்லா பத்திரப்பதிவு உலக நாடே பிடிச்சி உட்காந்து கையில் பிடிச்சி வச்சுருக்கான். ஈஸ்வரன் உங்கள் அண்ணன் புரியுதா, என் நண்பன் பிடிச்சி நசுக்கையில் கல் தோசையில் அப்படியே நச்சு தூக்கி எறிவான். எரியல அவன் குடும்பம் பூரா கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் கூத்தலுமா நடக்கும். பத்திரப்பதிவு வெளியில் வென்று பத்திரம் விற்கிறவனுக்கு அவன் குடும்பத்தாரை தூக்கி வச்சு தான் இவனை கல் தோசையில் தூக்கி போடுவாங்க. அது தெரியுதா? இப்போ புரியுதா? 8 7 ஓலைச்சோடு கணக்கு தூக்கி வச்சு அடிக்கலை. அப்போ தான் குடும்பம் கையை தூக்கலை. ஐயோ கடவுளே விட்டுருங்கன்னு அப்போ தான் கடவுளுங்கிற நாக்கு வெளியே வரும். புரியுதா? இன்னும் நம்ம கணக்கு போட்ட கணக்கு அவன் விளையாட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அம்புட்டு பேரும் விளையாட்டு, இது விளையாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இப்போ ஆட்டம் எப்படி ஆடுதான் தமிழ்நாட்டில், ஓட்டு முத்துருவாங்க. அப்போ 7 ஜெம்மம் தமிழ் வார்த்தை பேசுகிறேன் எப்படி அடிச்சிருப்பான். பிதிக்கி எடுத்து போடுவேன், நானே பிதிக்கி எடுப்பேன். முக்கால் சத்தியம் சூரியன் போட்ட கணக்கு தப்பாதுப்பா.